உயிரை கொடுத்தாலும் திரும்ப பெற முடியாதது நேரம் ஒண்ணுதான். அப்படிப்பட்ட நேரத்தை நம்ம ஒருத்தருக்காக செலவு பண்றோம் அப்படின்னா அந்த நபர் அதுக்கு தகுதியானவங்க தானான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கான நேரத்தை செலவு பண்ணுங்க. புரணி பேசி பொழுத கழிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்கும். பொதுவா அப்படிப்பட்டவங்க கண்களுக்கு மற்றவங்களோட தவறுகள் மட்டுமே தான் தெரியும். நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவங்க ஒருத்தரை பத்தின நல்ல விஷயங்களை பேசி நீங்க கேட்டிருக்கவே முடியாது. மீறி கேட்டா அது ஒரு புலம்பலாத்தான் இருக்குமே தவிர பெருமையா இருக்காது. இதற்கு நேர்மாறா நல்லவங்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாருமே நல்லவங்களாகவும் தெரிவாங்க. பார்க்குற விஷயங்கள் எல்லாத்துலேயும் இருக்க நல்லது மட்டுமே அவங்க கண்களுக்கு தெரியும். அப்படிப்பட்டவங்க கூட பழகிறவங்க கூட நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிற மனிதர்கள் அந்த மாதிரி. இந்த உலகம் நமக்கு மறுக்க முடியாத 3 உண்மைகளை சொல்லித்தருது. அதாவது அன்பா இருந்தா ஏமாளி, உண்மையா இருந்தா முட்டாள், நடித்தால் மட்டுமே நல்லவன் அப்படின்னு. அப்படி இருந்தாலும் நமக்கு போதிக்கப்பட்டது என்னது? உண்மையாயிரு, அன்பாயிரு, நல்லவனாயிரு அப்படின்னு தானே. ஏன் இவ்வளோ